ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை 5ஆம் வசனத்தின் விளக்கத்தின் 5ஆம் பகுதி. விண்ணுக்கு மேலுள்ள பிரம்மலோகத்திற்கு பிரம்ம ரிஷிகள் சேவை செய்கிறார்கள். சந்திரனின் இயக்கமும் பெரும் ஜோதிடர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பசுக்களை கொன்று இதுவரை குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். விண்ணகத்தின் மேல் பகுதியில் பிரம்மலோகம் உள்ளது. அங்கு பிரம்ம ரிஷிகள் சேவை செய்கிறார்கள். சந்திரனும் செல்வாக்கு மிக்க மகாத்மாக்களும் உலவுகிறார்கள். அதற்கு மேலே பசுக்களின் உலகம் உள்ளது. அதைத் தொடர்ந்து சாத்திய ஜனகணம் வருகிறது. அந்த உலகம் எங்கும் நிறைந்தது, மகத்தான ஆகாயத்தில் அமைந்துள்ளது. அதற்கு மேலே உங்களின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தவம் கருதப்படுகிறது. இந்த தவத்தை குறித்து எங்கள் தாத்தாவிடம் வினவிய பின்னரும் எங்களால் அவரை அறிய இயலவில்லை. புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு அமைதி மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகிய குணங்களை கொண்டவர்கள் விண்ணகத்தை அடைகிறார்கள். பிரம்மத்தை தவம் செய்யும் பிரம்மவாதிகள் பிரம்மலோகத்தை அடைகிறார்கள். ஆனால் பசுக்களின் உலகில் ஏறுவது மிகவும் கடினம். சர்வ வல்லமை உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, இந்த உலகம் ஆபத்தில் இருந்தபோது நன்றியுடனும் பொறுமையுடனும் நீங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு பசுக்களின் துன்பத்தை நீக்கினீர்கள். இங்கு விண்ணகத்தின் மேலுள்ள பிரம்மலோகத்தை குறித்த விளக்கம் அவசர கால பார்வை வடிவில் சாதாரண வடிவில் தோன்றுவது தர்க்க ரீதியாக தோன்றவில்லை. ஆழ்ந்து சிந்தித்து கண்டால் அந்த பிரம்மலோகம் 3 உலகங்களுக்கும் முற்றிலும் அப்பாற்பட்டதாக தோன்றுகிறது. அங்கே சந்திரனின் இயக்கமே சாத்தியமில்லை. அப்படி இருக்க மற்ற கிரகங்களின் இயக்கம் அங்கே எப்படி சாத்தியமாகும்? ஏனெனில் கிரகங்களின் நிலை துருவலோகத்திற்கு கீழே உள்ளது. மேலும் சாத்திய பசயந்தி என்றால் பிரம்மலோகம் சத்திய கணங்களால் பராமரிக்கப்படுகிறது என்று கூறுவதும் தர்க்க ரீதியாக தோன்றவில்லை. ஏனென்றால் இந்த சத்திய கணங்கள் தேவயோனிகத்தின் கீழ் உள்ளன. எனவே அவர்களால் தேவலோகத்தை பின்பற்ற முடியாத போது அவர்களால் எப்படி தேவலோகத்தை அடைய முடியும்? இதுவும் முற்றிலும் சாத்தியமற்றது. மேலும் அந்த உலகம் சுரபிலோகம் என்று அழைக்கப்படுகிறது. அது எங்கும் நிறைந்திருக்கிறது என்ற கூற்று பொருத்தமானதாக தெரியவில்லை. பகவத் விக்கிரகத்தை போலவே ஸ்ரீ பகவத் லோகத்தின் எங்கும் நிறைந்த தன்மையும் எண்ணிலடங்காத சக்தியின் செல்வாக்கால் நிரூபிக்கப்படுகிறது. பகவானின் உலகத்தை தவிர வேறு உலகங்கள் அவ்வாறு இருப்பது சாத்தியமில்லை. இங்கே தேவேந்திரனின் கூற்றான பிரச்சந்தோபி என்பதில் உள்ள அபி என்ற சொல் பெரும் வியப்பை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. தாத்தாவிடம் கேட்ட பிறகும் அந்த உலகத்தை நம்மால் அறிய முடியவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சுரபிலோகம் பிரபஞ்சத்திற்குள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அது தெய்வீகமானதாகவோ அல்லது பிரம்ம வடிவமாகவோ கூட இல்லை. ஆகவே இந்த நறுமணம் வீசும் உலகமே மிகவும் தெய்வீகமானதும் சிறந்ததும். இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் 5ஆம் வசனத்தின் விளக்கத்தின் 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.